ஹாய் லவ்லீஸ், நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஜூடியோ போயிருந்தோம் ஷாப்பிங்காக. அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் ஷாப் போனோம், ப்ளஸ் அங்கே இருக்க கலெக்ஷன்ஸுமே உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சம் சைட் கட் குர்த்திஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ட்ரெண்ட்ஸ் அன்லிமிட்டட் இந்த மாதிரி போனால் வெளியே டிஸ்கவுண்ட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. 399 and 499 ரெண்டு ப்ரைஸிங்லேயுமே அவைலபிளாக இருந்தது. இதில் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது. சில கலெக்ஷன்ஸ் வந்து ரேண்டமாக அங்கே பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில குர்த்திஸ் மட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் வியர், மோஸ்ட்லி ஜூடியோனாலே வெஸ்டர்ன் வியர் தான் கிடைக்கும் இல்லையா. நானுமே வெஸ்டர்ன் வியர் பார்க்க தான் போயிருந்தேன். பட் சைட் கட் குர்த்தியில் இது நல்லா இருக்குவே, இதை நான் எடுத்துட்டேன். நிறைய ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரையலுமே பண்ணியிருந்தேன். 1 person 5 ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு உள்ளே போய் ட்ரையல் பண்ண முடியும். ஒன் டைம் நீங்கள் எத்தனை ரவுண்ட் வேணாலும் போய் ட்ரையல் பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் டைமுக்கு வந்து 5 ட்ரெஸ் மட்டும் தான் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவ்வளோலாம் எடுத்துகிட்டு போல, ஒரு 3 or 4 அப்படி தான் பிக் பண்ணி கொண்டு போனேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டு பார்த்துருந்தேன். எனக்கு சிலது ஃபிட் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது, சிலது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்ததா சொல்லி பார்த்துருந்தேன் ரீலில். பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் போட்டாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஜூடியோனாலே வெஸ்டர்ன் வியர் கிளாத்ஸ் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் கிடைக்கும். பட் இருந்தாலும் கிளியரன்ஸ் சேலில் நம்ம அவைல் பண்ணால் அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, அதுக்காக தான். எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, பட் அதை போய் ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே அது எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படி யோசிப்பேன். அப்படியே பார்த்துட்டா ஓகே இது கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற பர்சன் நான். ஒரு ஷாப்பிங் போனால் ட்ரெஸ்ஸை வந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணுற பர்சனும் நான் தான். சேம் டைம் லாங் டைம் எடுத்து செலக்ட் பண்ணுற பர்சனும் நான் தான். கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் செலக்ட் பண்ணிவிடுவேன். கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணி எடுக்க வச்சாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளாத்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆக்சசரி செக்ஷன் போயிட்டோம். இது நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, க்ளோ சம்திங் அது போட்டிருந்ததில் அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஒரு ஷைன் ஃபினிஷில், கிளிட்டர் ஃபினிஷில் ஒரு மேக்கப் லுக் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி இதை ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சேம் டைம் வைப்ஸ் எல்லாமே 29 rupeesக்கே அவைலபிளாக இருந்தது. இந்த டைம் நான் எதுவுமே வாங்கலை. மேபி நெக்ஸ்ட் டைம் போனால் நான் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பர்ஃப்யூமில் என்னோடய சிஸ்டர் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா 2 days பேக். அவள் வந்து இது ரெண்டுத்தில் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. பர்ஃப்யூமோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupeesலேருந்து 300 தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆகிட்டேன். லிப்ஸ்டிக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. லிக்விடு, மேட்டு, இல்லைனா வந்து க்ரேயான் மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் பேசிக்காக பார்த்த ஒரு விஷயம், எல்லா கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸுமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. நான் நிற்க அவங்க ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட்டு நாங்கள் 1-2 ட்ரையல் பார்க்குறதுக்குள்ளேயே அந்த பீஸெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. எப்போ போனாலுமே நான் பார்க்குற ஒரு கலெக்ஷன் அப்படின்னா அது நெயில் பாலிஷ் தான். எப்போ போனாலுமே ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கும். யாருமே இதை மட்டும் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானே யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயாச்சும் ஆசையாக இருந்தால் மட்டும்தான் வைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. இயரிங்க்கு நிறைய செட்ஸ் நான் ஆல்ரெடி ரீலில் எல்லாமே பார்த்துருந்தேன். பார்த்துட்டு தான் நான் இங்கே போயிருந்தேனே எப்படி இருக்கும் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி பார்க்கலான்னு. இயரிங்ஸ் நான் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியலை. ஸோ அதனால அது நாட் ரெக்கமெண்டட். ஹேண்ட் ரிங் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, பட் நான் எதுவும் பிக் பண்ணலை. அண்ட் இந்த க்யூட்டான 99 rupees பேக் வந்து எப்போ போனாலுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு வரேனே தவிர நான் வாங்கலை. பட் என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி குட்டி மினியேச்சரில் ஒன்று வச்சுருக்கேன். மேக்கப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் ஜூடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து ட்ரை மீன் அதிலே போட்டிருக்கு. எல்லாமே ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி தீர்ந்துருக்கு. சிலதெல்லாம் வந்து அதில் அவைலபிளே இல்லை. அவங்க அகெயின் ரீஃபில் பண்ணி ட்ரை மீன் போட்டு வச்சுருந்தா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் போல். வரவங்க எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து காலி ஆகிட்டு இருந்தது. நான் ஒரு குட்டி க்யூட்டான கேண்டி லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர், நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அதை நான் வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எப்போ போனாலுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ எவ்ரி ஃப்ரைடே, வேலூரில் இருக்கீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே ஸ்டாக் ரீஃபில் பண்ணுறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. மேபி இன் ஃப்யூச்சர் டேர்ம்ஸ் நம்ம போனோன்னா அந்த கேண்டி க்யூட் லிப்ஸ்டிக்கை நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏர் ஆக்சசரிஸ் எல்லாமே நான் டிமார்ட்டில் தான் லாஸ்ட்
லாஸ்ட்டு 1.5 to 2 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரீசன்ட் டைம்ஸில் ஜூடியோலையுமே அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் டிமார்ட் கம்பேர் பண்ணுறப்போ ஜூடியோவில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஹைலி ரெக்கமெண்டட், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்ட்ஸு இல்லை கிளிப் இந்த மாதிரி எல்லாமே டிமார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கம்பேரிட்டிவ்லி குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸ் வைஸும் சரி நல்லாயிருக்கும். நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஜூடியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி. நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. பட் இனிமே நம்ம ஜூடியோவில் இருக்க ஐட்டம்ஸும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது. வேலூரில் இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் போகும்போதெல்லாம் ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும் ஜூடியோவில். இந்த டைம் நான் 3rd டைம் ஜூடியோ விசிட் பண்ணுறேன். இந்த டைம் தான் வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாகவும் சேம் டைம் நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்தது. ஸ்லிப்பர்லேயுமே என்னோட சிஸ்டர் வந்து ஒரு ஸ்லிப்பர் பிக் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ஃபார் 399 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ப்ரிட்டி நான் வந்து முடிஞ்சால் அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஒரு வீடியோலேயே கிளிப்பிங்காக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்தது. அது எப்படி அந்த ப்ரைஸிங் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. சைட் பேக்ஸ் எப்பயுமே வந்து போனால் லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. அது நான் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஜஸ்ட்டு சும்மா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜூடியோவில் எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நியூ அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, KFC இது. ஸோ அங்கே போய் சாப்பிடலான்னு சொல்லி KFC வந்துட்டோம். வந்து லிமிட்டடான சில ஐட்டம்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.